ராணி நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடைய தாமரை செல்வி. இன்று நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இன்றைக்கி நெய் பிஸ்கட் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான விஷயம். ஒரு 5 நிமிஷத்தில் நெய் பிஸ்கட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. வாங்க. அதுக்கு தேவையானது ஓடிஜியில் நம்ம ப்ரீ ஹீட்டில் 10 மினிட்ஸ் வச்சுருவோம் 170 டிகிரியில். வாயில் வைத்ததும் கரையக்கூடிய நெய் பிஸ்கட் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: மைதா 150 கிராம், வெள்ளை சர்க்கரை 50 கிராம், நெய் 70 கிராம், பேக்கிங் சோடா சிறிதளவு, உப்பு சிறிதளவு, பாதாம் பிஸ்தா முந்திரி தேவைக்கு ஏற்ப. 150 கிராம்ஸ் மைதாவை எடுத்துடுறோம். ஒரு பிஞ்ச் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். அதில் ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் சால்ட். இதில் நீங்கள் சுகர் 50 கிராம். வீட்டில் வாங்குகிற சுகரையே நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். பவுடர் சுகர்ன்றது. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் தான் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நெய் பிஸ்கட் பிளெண்டரில் போட்டோம்னா ரொம்ப ஹார்டாக வந்துடுவாங்க. ஸோ கட்டி இல்லாமல் இந்த சக்கரை இருக்கிறனால கொஞ்சம் கட்டியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரீஹீட் 10 மினிட்ஸ் பண்ணுறதுக்குள்ளார இந்த நெய் பிஸ்கட்டை நம்ம பண்ணிடலாம். இதுவுமே பெரியவங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். இந்த சக்கரை வேண்டாம், எனக்கு சுகர் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க பிட்டோ பேக்கிங்னு ஒன்று இருக்குது சுகருக்காக. அதை நான் அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு. இல்லைன்னா நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். இந்த மைதாக்கு பதிலில் கோதுமையும் போட்டு நெய் பிஸ்கட் செய்யலாம். இப்போ எனக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஊற்றிட வேண்டாம். நல்லா பிசைஞ்சுக்கணும். மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசையணும். சப்பாத்தி மாவு மாதிரிலாம் ரொம்ப நேரம் பிசையக்கூடாது. நம்ம வீட்டில் ஒரு 2 நிமிஷம் ஃப்ரீயாக இருந்தோம்னா இது எல்லாமே வீட்டில் இருக்கும். கண்டிப்பாக மைதாவோ கோதுமையோ வீட்டில் இருக்கும். நெய் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். சால்ட் இருக்கும். சர்க்கரை இருக்கும். இதை வச்சு நம்ம ஹைஜீனிக்காக வீட்லேயே செஞ்சு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். ஸோ முதல்ல நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிட்றது, மற்றவங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது பாருங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் இப்படி பிடிச்சோம்னா இப்படி கொஞ்சம் உதிரியாக இல்லையா? ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் கீ போட்டுக்கலாம். கொஞ்சம் நெய் மட்டும் பிராண்டடாக வாங்கிக்கோங்க. ஏன்னா இது 1 மந்த் வரைக்கும் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது சில பேர் ஏலக்காய் பொடி போட்டுப்பாங்க வாசனைக்கு, சில பேர் வெண்ணிலா போட்டுப்பாங்க. நான் இப்போ ப்ளைனாக பண்ணுறேன். இப்படி பிடிச்சோம்னா அப்படி வரணும். ஸோ இப்போ கொஞ்சம் கேப் இருக்குது இல்லைங்களா? அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா பசஞ்சிக்கலாம். மெல்ட் பண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. எந்த டெம்பரேச்சரில் இருக்கோ நெய்யை அப்படியே ஊற்றிக்கலாம். இதில் மைதா நான் 150 கிராம்ஸ் போட்டிருக்கேன் இல்லைங்களா? அதில் 120 கிராம் மைதா போட்டு மீதி 30 கிராம்ஸ் ராகி பவுடரோ இல்லை கம்பு பவுடரோ இல்லை சோள பவுடரோ போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் வந்துடும் பிஸ்கட். அதே மாதிரி கோதுமையிலையும் அதே மாதிரி தான். ஸோ கொஞ்சம் கூட்டி குறைச்சிக்கலாம். இப்போ செய்கிற பதமும் போடுற மெஷர்மெண்ட்டும் தான் நம்மளுக்கு தேவை. நான் கொஞ்சம் இலகுவாகவே பிசைஞ்சிக்கிறேன். இப்போது என்றைக்குமே நம்ம சமையல் பண்ணும்போது ஒரு நம்மளுடைய சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக ஒரு 10 மினிட்ஸில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்போ கையில் ஒட்டுது இல்லையா? இதுதான் கரெக்டான பதம். இப்போ இந்த கீ எடுத்து வச்சிடலாம். ஏன்னா நான் 80 கிராம் 70 கிராம் சொல்கிறது அப்படியே போட்டுறக்கூடாது. சில விஷயங்கள் மாவு ஒன்று பிராண்டடில் எப்படி வரும்னு தெரியாது. கூட குறைச்சிருக்கும் போது அந்த ஸ்டார்ச் அதிகமாக இருக்கும் போது சம்டைம்ஸ் நிறையா தேவைப்படும், இல்லைனா ரொம்ப கம்மியாக தேவைப்படும். இந்த பாருங்கள், மாவு பதம் வந்துடுச்சு. ப்ரீஹீட் பண்ணுறோம். 6 மினிட்ஸ் தான் இருக்குது. நம்ம அவங்களாட்டையும் நெய் பிஸ்கட் பண்ணிட்டோம். அப்போல்லாம் அந்த டீ கடைகளெல்லாம் ஒரு பெரிய கண்ணாடி ஜாரில் போட்டு வச்சுருப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடவும். ஸோ இப்போது ட்ரே எடுத்து பட்டர் பேப்பர் வச்சுட்டு நம்ம பால்கோவா பதத்துக்கு வந்துடும். ஜஸ்ட்டு இதை நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். இப்படியே வச்சாவே போகிறோம். உருண்டையாகவே. அப்போ தான் அந்த கடைகள்லாம் வாங்குற மாதிரி நம்ம சூப்பரான ஒரு நெய் பிஸ்கட் வரும். நம்மளுக்கு குட்டி குட்டியாக இருக்கும்போது சாப்பிட ஆசையாக இருக்கும். வாயில் வச்சோன்னே கரைஞ்சிடுவாங்க இவங்க.
இப்போ வீட்டில் கெஸ்ட் வந்துட்டாங்க, நம்ம ஸ்நாக்ஸ் வெளியில் வாங்கணும், என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் போதும். விதவிதமான குக்கீஸ் செஞ்சுக்கலாம் நம்மளே. ஒரே அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு மாவிடுங்க. குட்டி குட்டியாக விரிசல் வராமல் இந்த மாதிரி வந்துடக்கூடாது. வந்துச்சுன்னா திருப்பி பண்ணிக்கோங்க. செய்யறதுக்கு 6 நிமிஷம் ஆகுது, பேக்கிங்க்கு 8 நிமிஷம் ஆகுது. 14 மினிட்ஸில் அழகான ஒரு நம்ம வந்து நெய் பிஸ்கட் செஞ்சிடறோம். இதில் 30 பிஸ்கட்ஸ் வரும் இப்போ நான் போடுற சைஸ்க்கு. நெய் மட்டும் கூட போயிடாமல் பார்க்கணும், அப்புறம் அது மெல்ட் ஆகி வெந்துருவாங்க. ஸோ இந்த பதம் நம்ம ஒரு பால்கோவா கோதுமை மாவு பதம் கூட சொல்ல முடியாது, அது ரொம்ப திக்காக இருக்கும். இந்த மாதிரி இப்போ நான் எடுக்கிறேன் பார்த்தீங்களா, கையில் ஒட்டாமல் வரணும், பட் பிசு பிசு இல்லாமல் இருக்கணும். இல்லை எனக்கு நெய் பிஸ்கட்டில் வந்து உள்ளார ஸ்டஃபிங் எதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பிஸ்தாவையோ எதையோ உள்ளார வச்சுட்டு கூட இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் பண்ணிட்டிங்கன்னா அது சாப்பிடும் போது உள்ளார பிஸ்தா இருக்கும், பாதாம் இருக்கும். ஸ்டஃப்டு கீ பிஸ்கட்ஸ் அதுதான். ஸோ நம்மளுடைய விருப்பங்கள் தான்ப்பா, எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் பெருசாக வச்சிடக்கூடாது, இதுக்குள்ளார கரெக்டாக ஸ்டஃப் உள்ளார இருக்கிற மாதிரி வைக்கணும். ட்ரைட் இதில் வந்து எல்லாமே வைக்கலாம் பாருங்கள். இப்போ நான் ப்ளைனாக ஒரு கீ பிஸ்கட் வச்சுருக்கேன் இல்லையா, இப்போ என்ன பண்ண போகிறேன், இதுக்குள்ளார ஒரு ஸ்டஃப்பு, இது மேலே கூட பிஸ்தாவை அலங்கரிச்சிக்கலாம் அழகாக. ஜஸ்ட் ஒரு ப்ரெஷ், அவ்வளோதான். இப்படியும் வச்சுக்கலாம், இல்லை நான் உள்ளார வச்சுட்டு இப்படியும் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு மேலே அழகாக டெக்கரேட்டிவாக இருக்கணும் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியான பிஸ்தாவாக இருக்கணும். ஸோ நம்ம அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். பாதாம் இருந்தாலும் பாதாம் வச்சுக்கலாம். இப்போ பாதாம் ஸ்டஃப் பிஸ்தா ஸ்டஃப் எப்படி வைக்கணும்னா ஒரு உள்ளார வச்சுடுங்க, ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது, ஜஸ்ட் க்ளோஸ், அவ்வளோதான். கீ பிஸ்கெட்டில் வந்து இது உதிரி கொஞ்சம் பவுட்ரு ஃபார்மில் கூட பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இல்லை முந்திரி பருப்பை கூட பவுட்ரு மாதிரி பண்ணி, கீ பிஸ்கட்க்கு வந்து முந்திரி எண்ணெய்க்கு ரொம்ப மேட்ச் ஆகும், அது இன்னும் டேஸ்டியாக இருக்கும், ஒரு மாதிரி ரிச் டேஸ்ட் கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் டெக்கரேட் பண்ணதும் வச்சுருக்கேன், ப்ளைனும் வச்சுருக்கேன், ஸ்டஃப்பும் வச்சுட்டுருக்கேன் பாருங்கள். இப்போ ஸ்டஃப் வந்து உள்ளார வச்சிடுறேன், ஜஸ்ட் க்ளோஸ், அவ்வளோதான். இதில் கேஷ்யூ நட் ட்ரைடு வச்சுக்கலாம், நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, இல்லை எல்லாமே கொஞ்சம் கேஷ்யூ கொஞ்சம் பாதாம் பிஸ்தாவை வந்து லைட்டாக பொடி பண்ணிக்கணும், ரொம்ப பவுட்ரு ஃபார்மில் இல்லாமல் பொடி பண்ணி கூட அது கூட ஸ்டஃப் வச்சு வச்சுக்கலாம் நம்ம. குக்கீஸ்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க இதை, நெய் பிஸ்கட். அந்த நெய் வந்து நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் மனமாக இருக்கும். இது 1 மாதம் வரைக்கும் நம்ம ஏர்டைட்டில் வச்சு இது பண்ணலாம், பட் அந்த அளவுக்குலாம் இருக்காது, உடனே காலி ஆயிரும், அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக பண்ணுங்கள். நல்ல மைதா வாங்கணும், நல்ல கீ, சால்ட்டு, எல்லாமே பேக்கிங்லேயோ ஒரு நல்ல நார்மல் ப்ரொவிஷன்ஸில் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா. இது பேக்கிங் சோடான்றது ஆப்ப சோடா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, புளிக்காமல் இருந்தால் அதுக்காக யூஸ் பண்ணுவோம்ல, அதுதான் பேக்கிங் சோடான்றது. அதுதான் ஆப்ப சோடாவை தான் பேக்கிங் சோடான்னு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் மாவு இருக்குது, அதை நான் இந்த ஒரு டெக்கரேஷனில் பண்ணி வச்சிடுறேன். கொஞ்சம் கேப் விட்டு தான் வைக்கணும், ஏன்னா இவங்க கொஞ்சம் மேலே புஷியாக வருவாங்க. எதுவுமே இன்வால்மெண்ட்டோடு செய்யுங்க, ரொம்ப நல்லா ப்ரெசன்ஸ் பண்ணணும். ஸோ அந்த ஒன்றுக்கு இங்கே இடம் இருக்குது, இங்கே வச்சிடுறேன். ஓகேங்களா, 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட்டில் இருக்குது. ஸோ நான் 10 மினிட்ஸ் மறுபடியும் வச்சுக்கிறேன். குக்கீஸ்க்கு பிஸ்கட்ஸ்க்கெல்லாம் 170 இருந்தால் போகிறோம் டிகிரியில். ஓகே, இப்போது நம்ம நெய் பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக 8 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்னு நினச்சோம், 8 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி ரெடி ஆகிடுச்சுன்னு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருங்க. கரெக்டாக 8 மினிட்ஸ் போதும், ஏன்னா நம்ம சின்ன சின்ன குக்கி அதெல்லாம் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் பெருசுனா 10 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ ரூம் டெம்பரேச்சரில் 10 மினிட்ஸ் ஆகட்டும்.
ஸ்டஃப்டு வச்சது மேலே ரோல் இந்த 3 விதம் நம்ம பண்ணியிருக்கோம். உள்ளார ஸ்டஃப்டும் இருக்குது, மேலேயும் டெக்கரேஷன் இருக்குது. ஒரு பாதாமும் ஒரு பிஸ்தாவும் இந்த மாதிரி கூட நம்ம ஃபில் பண்ணலாம். கீ பிஸ்கட் நெய் பிஸ்கட் போடுறதுக்கு 15 நிமிஷம் ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் நல்லாயிருக்கும். இது ஒரு மாதம் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். ஈஸியாக கற்றுக்கிட்டோம். இப்போ நெய் பிஸ்கட் எப்படி பண்ணுறதுன்னு, அடுத்த பிஸ்கட் எப்படி பண்ணுறதுன்னு அடுத்ததில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். செய்முறை: முதலில் மைக்ரோவேவ் ஓவனை 170 டிகிரியில் சூடு பண்ண வேண்டும். ஓவன் சூடாகி கொண்டிருக்கும் நேரத்தில் ஒரு பாத்திரத்தில் 150 கிராம் மைதா மாவு அல்லது கோதுமை மாவு சேர்க்க வேண்டும். அதனுடன் 1 பிஞ்ச் உப்பு, 1 பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்து நன்கு கலந்து கொள்ள வேண்டும். வெள்ளை சர்க்கரையை 50 கிராம் எடுத்து மிக்சர் ஜாரில் போட்டு நன்கு பொடியாக அரைத்து கொள்ள வேண்டும். அரைத்த வெள்ளை சர்க்கரை பொடியை மைதா மாவில் கொட்டி நன்கு கலந்து கொள்ள வேண்டும். அதில் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து கொள்ள வேண்டும். அந்த கலவையை பால்கோவா பதத்தில் பிசைந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். பிசைந்து வைத்துள்ள மைதா மாவு கலவையை சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி பேக்கிங் ட்ரேயில் வைக்க வேண்டும். பிஸ்தா, முந்திரி, பாதாம் போன்றவற்றை உருண்டைகளின் மேலே டாப்பிங்காக வைக்கலாம் அல்லது உள்ளே வைத்து உருட்டி பேக் பண்ணலாம். உருட்டி எடுத்த எல்லா உருண்டைகளையும் பேக்கிங் ட்ரேயில் வைத்து 10 நிமிடங்களுக்கு பேக் பண்ணி எடுத்தால் ஆரோக்கியமும் சுவையும் நிறைந்த நெய் பிஸ்கட் ரெடி.